ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் n ஈக்குவல் டு 7 to 9 எனில் என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கொயர் ரூட் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி எழுதலாங்க? 1/2ன்னு எழுதலாமாங்க? நான் அப்படித்தான் கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன். 3 பவர் n இன்ட்டு 1/2. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த வேல்யூவை இந்த வேல்யூ பவரால எழுத முடியுமான்னு சொல்லி பாருங்க. இங்க 3 இருந்துச்சுன்னா இது 3 பவர்ல நம்மளால எழுத முடியுமான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெரியலையா? அப்படி டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிங்க, தப்பே இல்லை. ஓகேங்களா? எனக்கு டைரக்டா தெரியுது இது 3 பவர் 6 கன்வெர்ட் பண்ணலான்னு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலையா? அப்படி போட்டு கண்டுபிடிங்க, அது தப்பே இல்லை. ஏன்னா டிஎன்பிசியில் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? நீங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தெரிஞ்சாதான் அந்த டைம்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க, நீங்க இப்படி போட்டு கூட கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்னா 3 பவர் 6 எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த n உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. n/2 ஈக்குவல் டு 3 பவர் 6 வருமாங்க. பேஸ் வேல்யூ ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாமாங்க. n/2 ஈக்குவல் டு 6. அடுத்து என்னோட வேல்யூ தான் வேணுங்க. இங்க டிவைட்ல இருக்கிற 2 இங்க போச்சுன்னா என்னவா மாறுங்க? மல்டிப்ளிகேஷனா மாறுமாங்க. n ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க வருது? 12 வருதாங்க. என்னோட வேல்யூ என்னங்க? 12. இதாங்க இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் இதே போல அப்ரோச் பண்ணுவோம். இந்த சம் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனால கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் டாபிக் நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஒரு டைம் இன்னொருக்கா கூட எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா?